ஹாய் வெல்கம் டு ஏடிஎஸ் தமிழ் குரல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி. டைட்டன் வந்து ஒரு செமையான பிராண்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு. எங்கே பார்த்தாலும் அவங்க தெரியணும். முக்கியமான பொருள் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பிராண்டு. இதெல்லாம் இப்போ ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும்ப்பா அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. அதுதான் வந்து டைட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களில் தங்கம் ஒன்று. ஒரு கூலிங் கிளாஸ் எல்லோரும் நான் வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ஒரு ஹேண்ட்பேக், லேடிஸ்னால் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வாட்ச் ஒன்று கெத்தாக வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிற விஷயம். அதில் ஒரு பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய இந்த டைட்டன் பிராண்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. தனிஷ்கா, சொனாட்டா, டைட்டன் ஐஸு, ஃபாஸ்ட்ராக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைட்டன் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 90% ஆஃப் ப்ராஃபிட் இவங்களுக்கு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸில். ஓகேங்களா? ஏன் இவங்களுக்கு இவ்வளோ சோர்ஸ் வந்து ஜுவல்லரிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப் தான், ப்ரீமியம் ஜுவல்லரி ஷாப் தான். ஓகேங்களா? எங்கே பார்த்தாலும் பிரான்ச் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. தனிஷ்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிஷ்க் இல்லாத சிட்டியே இல்லைன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அவ்வளோ வந்துருச்சு. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க ஜுவல்லரியில். அந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டு, கொஞ்சம் ரெகுலர் டிசைன்ஸ்லாம் தாண்டி அதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட சக்ஸஸ்ஸே. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு கடை மட்டும் ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்க முதலாளி எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். இவங்க எல்லா ஊர்லேயும் வச்சுருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள் இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட்சஸ், அதில் வந்து ஒரு 7% வந்துட்டுருக்கு. அப்புறம் ஐகேஸ், இந்த ஃபாஸ்ட்ராக், கண்ணுக்கு போடுற அந்த ஃபாஸ்ட்ராக் மட்டும், ஃபாஸ்ட்ராக் கிளாஸ்லெஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவ்வளோ போகும். ஜஸ்ட்டு 1% இவங்க ரெவன்யூனா அதுவே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன பிஸ்னஸில் இவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் வந்து நிறைய அவுட்லெட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்டு வந்து நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இவங்களோட ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இவங்க வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே நியர்லி வந்து ஒரு 300 டவுனில் வந்து இன்னும் 2-3 வருஷத்துலேயே வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் ஓப்பன் பண்ண போகிறாங்க பிரான்ச்சஸ். கிட்டத்தட்ட 75 ஸ்டோர்ஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த 2024க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அதை வந்து 62 முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துக்குள்ளேயே. இந்த வருஷம் அவங்க வந்து வச்சுருந்தது 75, அது 62 முடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது பெண்டிங்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதை முடிச்சிடுவாங்க. அடுத்த கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து முடிச்சிடுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களோட க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பிலீவ் பண்ணலாம். பட் இதெல்லாம் தாண்டி, இவங்க பிஸ்னஸ் ஐடியெல்லாம் தாண்டி இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்கிறது நம்ம வாங்கலாமா வேணாமா, அண்டு என்ன நல்லது என்ன கெட்டது இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைட்டன் கம்பெனி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ டைட்டன் கம்பெனி வந்து உங்களுக்கு மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3,05,000 க்ரோஸ். ஓகேங்களா? ஸோ இதோடைய என்டர்பிரைனர்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 19,000 கோடி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா. அண்டு பிஇ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 87.2 இன்னைய தேதிக்கு, நான் போடுற இன்னைய தேதிக்கு. இதே நாளில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் இருக்குங்களா, இதுதான் மார்க்கெட் கேப் அண்ட் என்டர்பிரைனர் கேப். ஸோ பிஇ வேல்யூ 87. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ வேல்யூ இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ வேல்யூ பார்த்திங்கன்னா 25. இப்போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூட் தான். ஓகேங்களா? ஆனால் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 2.5 மடங்கு வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா?
இதுதான் வந்து இந்த பிஇ ரேஷியோ இப்போதைக்கு சொல்லுது. ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பிஇ வேல்யூன்னு சொல்லும்போது ஆவரேஜ் பிஇ வேல்யூ இது என்ன விற்றுருக்குன்றதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ பிஇ ரேஷியோக்கு நான் வரேன், மேக்ஸிமம் அப்படி கொடுத்துறேன். ஸோ மேக்ஸிமம் பிஇ வேல்யூ இதுக்கு வந்து 54.1. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் பிஇ வேல்யூ செக் பண்ணுங்கள், 87. ஓகேங்களா? ஓகே, இது இப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஓவர் வேல்யூட் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது கடைசி ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 மாதம் என்ன பிஇ ரேஷியோ ஆவரேஜாக வருதுன்னு பார்ப்போம். 86.7. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பயுமே 93.2. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ எவ்வளோ தேவலாம். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைட்டன் இப்போ கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண வேணாம். ஏன் இது ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? எலெக்ஷன் டைம்ன்றதுனால கூட ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏறாமல் விட்டுருக்கலாம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெக்ஸ்ட்டு குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட வாங்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் பார்ப்போம். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது, ஒரு அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் ப்ரைஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 3436 ரூபா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேராமீட்டர் வச்சு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்செக்ட் வேல்யூ வச்சு செக் பண்ணலாம். இது வந்து இன்டர்செக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 656 தாங்க. அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 106 தான். ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளோ மடங்காங்க அதிகமாக இருக்கிறது ஒரு ஷேர் ப்ரைஸு. இது என்னென்னா, இப்போ ஒரு புக் வேல்யூனா நாளைக்கே இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 106 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, மீதி காசுலாம் உங்களுக்கு கிடையாது. அண்ட் அந்த மாதிரி நிலமை வரப்போகிறதில்ல. ஸோ இன்டர்செக்ட் வேல்யூன்றது இந்த கம்பெனியோடைய எப்படி சொல்கிறது, இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரேட்டு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் இந்த பிராண்டுக்கு இருக்கிற மதிப்பு எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்கு நம்ம வாங்குறது ஓகே. பட் இது கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் தான். ஆனால் இவங்கள மாதிரி இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய பிரான்ச் வச்சு பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு நினச்சி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு இன்னும் ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் பிஇ ரேஷியோ வந்து இப்போது ஆவரேஜ் 1 மந்த் அண்ட் 6 மந்த்துக்கு பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. பட் ஓவரால் இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட அதிகமாக இருக்குது. அண்ட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து டீசெண்டாக இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇயும் வந்து டீசெண்டாக இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் இருக்குது. வாங்க அடுத்தடுத்தது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டும் தராங்க. பட் டிவிடெண்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, 0.3%. ஸோ அபவ் அவங்களுக்கே தெரியும், அபவ் ஒரு 10%, 5% இதெல்லாம் தான் நல்ல டிவிடெண்ட். பட் ஓகே, டிவிடெண்ட் தர ஸ்டாக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் பெக் வேல்யூ. ஸோ இந்த பெக் ரேஷியோ தான் வந்து இடிக்குது. ஏன்னா வந்து பெக் ரேஷியோ வந்து 4.3 இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு கடன் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி வந்து நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும். அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய காசு நிறையா இருக்கும். ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அதுக்கோசம் கூட அவங்க கடன் வாங்கியிருந்துக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது கூட. ஒன்ஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அதை கொடுத்துடலாம். நம்ம வந்து இதை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா, 4 ரூபா, இந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 ரூபா கடன் வாங்கினா கூட அடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு 4 ரூபா கடன் வாங்கிட்டு இருக்காங்க, 8 ரூபா அடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கண்டிப்பாக அப்போ அவங்க அடைச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கான விஷயம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னென்னு சொல்லணும்னு சொல்லிட்டு.
ஸோ வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பி ரேஷியோ பார்த்தாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், ரேட்டு கரண்ட் ப்ரைஸை வந்து இன்னொரு விஷயம் செக் பண்ணோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 3436 ரூபா, ஓகேங்களா. ஆனால் இதிலேருந்து ஹையஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3887 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வந்து இப்போ நீங்கள் வாங்கினாலும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அது ஏறுமா ஏறாதான்றது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும். அண்டு 2800 ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு 400 ரூபா, அதில் வந்து ஒரு 200 ரூபா 600 ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணுமான்றதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெயிட் பண்ணி முடிவு பண்ணணும். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இவங்க ஒரு சம்மரி கொடுத்துட்டாங்க ஸ்க்ரீனரில். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஹாஸ் டெலிவர் குட் ப்ராஃபிட் க்ரோத். ஓகே, ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பெனி ஹாஸ் ரிட்டர்ன் ஈக்விட்டி ஆஃப் ROC நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனி ஹாஸ் மெயின்டைன் தி ஹெல்த்தி டிவிடெண்ட் ஓகே, நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இவங்களும் சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட க்ரோத் நல்லாயிருக்கு, கம்பெனி வந்து ROC நல்லாயிருக்கு, அண்டு டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பெருசாக தெரியல, இவங்க நல்ல டிவிடெண்ட் சொல்கிறாங்க. அண்டு ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் ஓகே. இதில் வந்து டிஃபால்ட்டாக என்ன நம்ம எதுக்கு பயந்தோமோ அதையும் இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 32 மடங்கு அதிகமாக விற்குது புக் வேல்யூவோட. அதை நான் சொன்னேன்ல, இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை விற்றுனா ஒரு 100 ரூபா போகும் அப்படின்னு சொன்னேன், கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதை விட கிட்டத்தட்ட 32 மடங்கு அதிகமாக விற்கிது, பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கம்பெனி மைட் பி கேபிட்டலைஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம அங்கே பார்த்துருந்தோம்ல கடன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி, அதே விஷயத்த இங்கேயும் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. கடன் அதிகமாக இருக்கிறது ஒரு மைனஸாகவும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, நம்ம இன்னும் ஃபர்தராக உள்ளே போய் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ டைட்டன் பிஎஸ் கம்பெனி கிட்ட டைட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்பர் 1ல் இருக்குது. மற்ற எல்லாரை விட இவங்க தான் மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம், ஓகேங்களா. இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாதிரி மல்டி ஜுவல்லரி ரிலேட்டடான லேடிஸ் அக்சசரிஸ் எல்லாம் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கும்போது இவங்க மார்க்கெட் லீடராக இருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறோம். குவார்டர்லி ரிசல்ட்டு வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு மெயினாக செக் பண்ணி ஆகணும். ஸோ போன இந்த மார்ச் வந்து 12,000 கோடி வந்து கிட்டத்தட்ட சேல்ஸ் ஆகிருக்கு. போன மார்ச் பார்த்திங்கன்னா 10,000 கோடி தான். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த டிசம்பர் வந்து கடைசி டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா 14 கோடி, அதுக்கு முன்னாடி டிசம்பர் பார்த்தோன்னா 11. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. போன கடைசியான செப்டம்பருக்கு வந்து 12, அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 9, ஜூனுக்கு வந்து 11, அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு வந்து 9,000 கோடி, ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் வந்து சேல்ஸில் இருக்குது, இயர் ஆன் இயர், தப்பே கிடையாது. அண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கடைசி மார்ச்சுக்கு வந்து 1000 கோடி ப்ராஃபிட்டு. அது வந்து போன மார்ச்சை விட ஒரு 100 கோடி வந்து அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது வந்து OPM, ஓகேங்களா. ஸோ OPM வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்ச்சுக்கு வந்து 10%, போன மார்ச்சுக்கு 11, இங்கே தான் பிரச்சனை. அடுத்தது டிசம்பர் 11, 12, இங்கேயும் பிரச்சனை. செப்டம்பர் 11, 14, இங்கேயும் பிரச்சனை. இப்போ என்னென்னா 11, இந்த 14லேருந்து இங்கே 15 இருந்தால் ஓகே, பட் இங்கே 11னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னா இப்போது டியூ டு காம்படிஷன் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பவர் ஆஃப் மார்ஜின் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதாவது முன்னாடி காம்படிஷனே இல்லை இந்த இயரில், நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் காம்படிஷன் வர இவங்க வந்து மார்ஜினை கொஞ்சம் இழக்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இவங்களுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்க வந்து சேல்ஸ் வந்து
ஃப்யூச்சர்லமே இன்னும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க சேல்ஸ் குறையக்கூடாதுன்றதுனால மார்ஜினை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் நெக்ஸ்ட் இயர்ஸில் வந்து அடுத்தடுத்த இயர்ஸில் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காம்படிஷன் வந்து மறுபடியும் குறையுதுன்னு அர்த்தம், இவங்களோட பிராண்ட் வேல்யூ ஏறுதுன்னு அர்த்தம். இல்லைனா அதுக்கான ஸ்டெப்ஸை இவங்க எடுக்கணும். ஆர்எல்ஸ் ப்ரைஸில் வந்து இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு இவங்க ரேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அது அப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகுனா இவங்களுடைய மார்ஜின் வந்து குறைய சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணும்போது என்ன ஆகுனா நிறைய சேல்ஸ் ஆகியுமே இவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த ப்ராஃபிட் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது டைட்டனில் நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதர்ஸ் இன்கமும் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. பட்டு இது வந்து ஏறக்கூடாது. அதர் இன்கம் பார்த்திங்கன்னா பாருங்க ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 60, 79, 96, 109, 140, 169, 200 இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறுது. அதாவது கடன் இவங்க வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இதுவும் இது மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து டைட்டானுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இந்த இடம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கூட இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சு நம்ம வந்து இது வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தடுத்து அது பார்ப்போம். ஸோ இந்த இடத்த நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் நமக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள், கடைசி 5 வருஷத்துலேருந்து 21, 21, 28, 40, 51 சேல்ஸு செம்மையாக இருக்குது, தப்பே கிடையாது. அண்டு ஆப்ரேட்டிங் ஃபீஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்க்கும்போது 2400, 1000 இது கோவிட் டைம், கொரோனா டைம், இங்கேருந்து கணக்கு வச்சுப்போம். 1700, 3000 அப்படியே டபுளாக இருக்குது. 4800 கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. 5200 ப்ராஃபிட்டுமே நல்லா வந்திருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ்டான இது வந்து எங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் தான் வந்து இந்த இடத்துல வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ரெவன்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. அதுலேயுமே வந்து நல்ல ஒரு ரெவன்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அதர் இன்கம் பார்ப்போம். இங்கே 53, 80, 170 இது தாங்க இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுலேயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ டெப்ரிசியேஷன் அது அடுத்த விஷயம். ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்டு இபிஎஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேருமே நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ டிவிடெண்ட் பே அவுட்டும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முன்னாடி கொடுத்தத விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இது பிரச்சனை கிடையாது. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம்னா கடன் பிரச்சனையை இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து குறைக்கிறாங்க, ப்ராஃபிட் ஓபிஎம் வந்து குறைக்கிறாங்க. அண்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றதும் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து பாரோயிங்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிஸ் சூப்பராக இருக்குது. அண்டு சிஏஜிஆரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு பேட் சைன் தான். ஓகேங்களா? அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான இடம். ஓகேங்களா? பாரோயிங் ஓகே 5600, 7000, 9000, 15000 பா. இவங்களுக்கு வந்து ரிசர்வ் பார்த்திங்கன்னா 7000 கோடி, 9000 கோடி, 11000 கோடி, மறுபடியும் ரிசர்வ் குறைஞ்சிருக்கு.
அது இல்லாமல் கடனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏறியிருக்கா பார்க்கணும். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 9,000 ஆமாம், இங்கே வந்து ஒரு 6,000 கோடியிலேருந்து கடன் வாங்கினவங்க 6,000 கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி கடன் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27ன்றது வந்து 31,000. ஸோ இது ஒரு நல்ல அசட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் அசட்ஸ்லேயும் ஃபிக்ஸ்டு அசட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்களேன், லேண்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லேண்டு வாங்கியிருக்காங்க, பில்டிங்காக வாங்குகிறாங்க, பிளான்ட் மிஷினரிஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குகிறாங்க. ஓகேங்களா? இந்த கடன்லாம் எங்கே வருதுன்னா இங்கே தான் வருது. ஸோ இப்போ இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க இந்த மாதிரி கடன்லாம் வாங்கும்போது தப்பே கிடையாது. ஏன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க கம்பெனி வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி அவங்க அடுத்தடுத்த சிட்டியில் இப்போ எவ்வளோ சொன்னோம், நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் 75ன்னு வச்சுருந்தாங்க டார்கெட்டு. அதில் வந்து 67 கிட்டே ரொம்ப முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்க கடன் வாங்கி தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் நல்லா வருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் அடைக்கிற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து இந்த கம்பெனியை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். ஃபர்னிச்சர் என்ன பண்ணுவோம், ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கவங்க. கண்டிப்பாக வந்து ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி இன்வென்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இன்வென்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா? எவ்வளோ மாடல்ஸு, எவ்வளோ ஊரில் எல்லா இன்வென்ட்ரியும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் லோன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? கேஷ் ஈக்குவலன்ஸு, ட்ரேடபிள் ரிசர்வ்ஸ். ஓகேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சைன் ஒரு க்ரோ ஆகிற கம்பெனிக்கு. அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர, இவங்க கடன் வாங்குகிறாங்க, இவங்களால ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் டைட்டன் வந்து இந்த நேரத்தில் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இவங்க வந்து ஆனால் அது இந்த க்ரைட்டீரியா, இந்த ப்ரைஸ் ஹைன்ற க்ரைட்டீரியாவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி லேண்டுலேயும் பில்டிங்ஸ்லேயும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த கம்பெனி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கலாம். இப்போ இருக்க கரண்ட் பி ரேஷியோ வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் கூட மேபி டவுன் ஆகிருந்துக்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு மறுபடியும் இப்போ டவுனில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ கூட கன்சிடர் பண்ணுறது தான் பண்ணலாம். இப்போ கூட வந்து உங்களுக்கு ரெகுலர் இயர்லி பி ரேஷியோவோட கம்மியாக தான் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 54. ஸோ அதை விட கம்மியாக இல்லை. ஆனால் லாஸ்ட்டு 6 மந்த் பார்த்திங்கன்னா பி ரேஷியோ வந்து 93 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இப்போ கரண்ட் பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 91 தான் இருக்குது. ஸோ இப்போயுமே வந்து ஒரு கரெக்டான பி ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து உடனே வாங்கலாம். லாஸ்ட்டு 1 மந்தோட பி பார்த்திங்கன்னா 86. ஓகேங்களா? 86. ஸோ இது வந்து 87 இருக்குது. இப்போயுமே வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த மாதத்துக்கு இன்னும் ஏதாவது ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும், கொஞ்சம் இறங்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு அப்புறமா குறைய கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? டெஃபினட்டாக டைட்டன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா அது க்ரோத் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ்கிட்ட கேட்டுக்கங்க, எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டைட்டன் கம்பெனியை பற்றி பல விஷயங்களை உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உங்களுடைய ப்ரெஸ்பெக்டிவை வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்டிவாக இருக்கிற ஒரு குரூப்பு. சில நேரத்தில் சேட் ஆஃப் பண்ணி வச்சுருவோம்.
யாரும் கோச்சிக்காதீங்க. சில நேரங்களில் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம குரூப்போடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வர பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெஷராக பிகினருக்கு மட்டும்தான். எக்ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் நம்ம, ஏன்னா நானும் பிகினர் தான். நான் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் அது. அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய குரூப் உங்களை எந்த விதத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம குரூப்பில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் வந்து ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம குரூப்பில் ஒரு ஷேர் வாங்கலாமா வேணாமான்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். புது புது சேலஞ்சஸ் கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 15 days சேலஞ்சு. ஸோ அது இன்னையோட முடியுது. 15 நாள் தொடர்ந்து வந்து ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேலஞ்சை. இன்னையோட அந்த சேலஞ்சு முடியுது. ஸோ அடுத்தது ஒரு சேலஞ்சு யோசிச்சுட்ருக்கோம். மேபி அந்த சேலஞ்சு இந்த ஸ்டாக்காக கூட இருக்கலாம். அது நான் என்னென்னு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 50,000 போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை நோக்கி எல்லோரும் நம்ம குரூப்பில் எல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸு. ஸோ ஒன்ஸ் 50,000 முடிஞ்சோடனே 1 lakh டார்கெட் கொடுப்போம். ஸோ இப்படி நிறைய டார்கெட் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். அண்டு உங்களுக்கு லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னவோ அது எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்கும். எல்லாமே ஃப்ரீயாக. ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப்பில் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு மிடில் கிளாஸு, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வரீங்க, உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. அண்டு இன்னொரு சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பைக்கை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இமெயிலில் வாங்காமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஈஸியாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள். அண்டு எதெல்லாம் எனக்கு லாஸ் ஆச்சு, எதெல்லாம் எனக்கு கெயின் ஆச்சுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு பிகினர் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் போட்டு குழப்பிக்காமல் எப்படி வந்து லாஸ் இல்லாமல் போகலாம் அப்படின்றதுக்கு நிறையா வந்து டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்களும் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம குரூப்பில் கூடிய சீக்கிரத்தில் சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை வந்து வைக்க போகிறோம். ஸோ அவர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட வாங்குறது, விற்கிறது அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் பிளானும் இருக்குது. ஸோ இந்த குரூப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து ஏர்ன் பண்ணணும், நிறையா அவங்களுக்கு ப்ராப்பராக சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.